இது? ஆக்சுவலி இந்த 2 ஷர்ட் இப்பதான் நான் ரீசெண்டா போட்டேன். சோ ஆர்வி இன்னைக்கு பிங்க் ஷர்ட்ல பின்ன போறாரு. தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்ஷன். இன்னைக்கு என்ன ஆச்சு இவளுங்க 2 பேருக்கும்? மாத்தி மாத்தி அக்கறையை காட்டுறாளுங்க. பக்கு பக்குன்னு இருக்கு. என்ன யோசிக்கிறாளுங்களோ? ரவி, மம்மி நில்லுங்க. இந்த விஷயத்தை இப்படி விடக்கூடாது. மம்மி நில்லுங்க. மம்மி எந்த ஒரு இந்த விஷயத்தை நீங்க யார்கிட்டயும் சொல்லவே கூடாது. ஆனா பட் வாய்ஸ் இவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயத்தை நான் எல்லார்கிட்டயும் சொன்னதுன்னா என்னோட இம்பார்ட்டன்ஸும் கொஞ்சம் அதிகமாகும். மம்மி இந்த நியூஸ் அவங்களுக்கு தானா தெரியட்டும். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு வேற ஏதாவது நியூஸ் தெரிஞ்சா அந்த நியூஸ் நீங்க வெளியே சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கும். இங்க எல்லாரும் என்ன கருவேப்பிலையா நினைக்கிறாங்க. அதனால நான் வெளியில தான் போய் எல்லாத்தையும் பண்ணணும். அப்பதான் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும். இம்பார்ட்டன்ஸ் சொல்லுங்க போக. அப்பாடி மம்மி என்னாச்சு? 2 பேர் மூளையிலும் என்ன ஓடுதுன்னு எனக்கு புரியல. எப்படியாவது என் வாயால உண்மையை வரவழைக்கணும்னு என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அட, டிஃபனை 2வது தடவையா கூட சூடு பண்ணிட்டு, ஆனா இந்த ரவி இன்னும் காணுமே. மாலா, அம்மா, நீ ரவி ரூம் போய் பாத்துட்டு வந்துரு. சரிம்மா. 2 பேர் பார்வையும் அங்கதான் இருக்கு. இப்ப பாத்திரலாம் ரவி ரூம்ல இருந்து வெளியில வரும்போது யார் கூட வரான்னு. ஷாலினி கூட வரப்போறானா, ரித்திகா கூட வரப்போறானா? ஷால், ரித்திகா. ஐயோ அம்பிகாக்கா, இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? என்னது 2 பேரும் ரவி கூடவா? சரி. இது என்ன புது படம் ரிலீஸ் ஆகுது? மம்மி முடியல. ஐயோ, இவளுக்கு என்னாச்சு? ஐயோ, எங்க மம்மிக்கு மயக்கம் வருது. தண்ணி தெளி. என்னாச்சு? மம்மி சிந்து, மம்மி இந்தாங்க கொஞ்சம். சிந்து உனக்கு என்னமா ஆச்சு? எல்லாருக்கும் காலை வணக்கம். ரவி, பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கு, வா உட்காரு. பரவாயில்லையே, இன்னைக்கு உன்னோட ஃபேவரட் டோக்லா இருக்கு. அப்படியா? ரவி, உனக்கு இது ரொம்ப பிடிக்கும்ல? வா வந்து சாப்பிடு. இல்ல, நீ முதல்ல டோக்லா தான் சாப்பிடணும். இல்ல இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். வெறும் வயித்தோட போக போறியா? அது நான் ஆபீஸ்ல ஏதாவது சாப்பிட்டுப்பேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. டோன்ட் வரி. I'm getting late. Sorry. ரவி, ஒரு நிமிஷம் இரு. ரவி, சாப்பிடாம போகாத. இந்த டோக்லா சாப்பிடு. ரவி இரு. இல்ல, வெறும் வயித்துல போகாத. ரவி, நான் வேணா ஐயோ, எனக்கு எதுவும் வேண்டாம்னு சொல்றேன். I'm getting late. Please let me go. ரவி, அட்லீஸ்ட் ராத்திரி என்ன சாப்பிட வேணாது சொல்லிட்டு போயேன். இங்க என்னால ஒன்னையே சமாளிக்க முடியல, அங்க மட்டும் 2ஆ? நான் உன்கிட்ட இத கேட்க மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு நான் உன்னுடைய ஃபேவரட் டின்னரை பண்ண போறேன். ஓ, சரி, இத மட்டும் சொல்லு. நீ எத்தனை மணிக்கு வருவ? நான் உன்கிட்ட இத கேட்க போறது இல்ல. ஏன்னா எனக்கு தெரியும் நீ இன்னைக்கு நைட் என்ன டின்னருக்கு வெளியே கூட்டிட்டு போற. நீ எந்த ரெஸ்டாரண்ட் போகணும்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கேத்த மாதிரி டேபிள் புக் பண்ணிடுறேன். இவங்க 2 பேருக்கு என்ன ஆச்சு? அநியாயத்துக்கு ஸ்வீட்னஸ் காமிச்சு நமக்கு சுகர் வர வைக்காம விட மாட்டாங்க போல இருக்கு. 2 பேருக்கும் சொல்றேன், நான் சாப்பிடலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. எனக்கு ஆபீஸ்ல நிறைய ஒர்க் இருக்கு. அது முடிச்சிட்டு நான் அப்புறமா சாப்பிடுவேன். நீங்க கேட்டதுல எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. சரி, ஓகே, பை. ஐயோ, பை. ஷாலினி, உன் மனசை திடப்படுத்திக்கோ. ஏன்னா இன்னைக்கு நைட் டின்னர் ரவி ஏன் கூட தான் சேர்ந்து சாப்பிட போறா. ராத்திரி ஆகிறதுக்கு முன்னாடி கனவு காண ஆரம்பிச்சிட்டியா? முதல்ல ராத்திரி வரட்டும், அதுக்கப்புறம் உனக்கே எல்லாமே தெரிய போகுது. ரித்திகா, நீ காலையில இருந்து ஏதோ சாப்பிட்டுக்க மாட்ட. அதுவும் இல்லாம உன் பேபி வேற பசியா இருக்கும். வா, நான் செஞ்ச இந்த டோக்லாவை சாப்பிட்டு பாக்குறியா? பாம்பும் கீரியும் ஒரே இடத்துலயா? இவங்களோட போட்டியால ரவிக்கு தான் ஆபத்து ஏற்பட போகுது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ரவி வேற சாப்பிடாமலே போயிட்டான். You just make sure that we made this presentation as soon as possible, okay? And I don't need any complaints. ஹலோ. அடேங்கப்பா, ரொம்ப அதிசயமா இருக்குப்பா. அது என்னன்னா இந்த உலகத்துல யார வேணாலும் பிடிச்சிடலாம், ஆனா ஒன்ன பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. சடா சார், நீங்களா?
சார் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கேன்னு சொல்லு. எனக்கு என்ன சார் ஒரு குறையும் இல்ல, ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு சார். உங்க கம்பெனியோட சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்தே நம்ம கம்பெனிக்கு ப்ராஃபிட் அதிகமாயிட்டு தானே போகுது. சரி சார், நம்ம கம்பெனி மேல உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தா சொல்லுங்க. அட நீ எப்படிப்பட்ட மனுஷன்ப்பா? நான் உன்னை இங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணலாம்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ உன்னை பத்தி கம்ப்ளைண்ட்ல கேட்டுக்கிட்டு இருக்க. என்ன ஆளு நீ? இன்வைட்டா? அட ஒரு மனுஷன் நல்ல காரியத்துக்கு இன்வைட் பண்றானோ இல்லையோ, ஆனா கெட்ட காரியத்துக்கு கண்டிப்பா இன்வைட் பண்ணுவான்ப்பா. கெட்ட காரியமா? என்ன சார், என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அட நீ ஒரு குடும்பஸ்தனா இருந்துகிட்டு என்கிட்ட இப்படி ஒரு கேள்வியை கேக்குற? ஒரு புருஷன்காரனுக்கு நல்ல விஷயம் கெட்ட விஷயம் இருக்காதா என்ன? சரி சரி, உன் மூளைய போட்டு இப்போ ரொம்ப கசக்காதப்பா. அபிஷியல் இன்விடேஷன் உனக்கு கிடைச்சிருக்குமே, இப்போ உனக்கு பர்சனல் இன்விடேஷன் கூட கொடுக்கறேன். அட என்னுடைய 25வது கல்யாண நாள் ஆனிவர்சரிக்கு எல்லாருக்கும் பார்ட்டி கொடுக்கறேன்ப்பா. நீங்க எல்லாரும் வரணும், புரியுதா? ஹே வாவ், 25th வெட்டிங் ஆனிவர்சரியா? தேங்க் யூ மேன். சும்மா வாயால கங்க்ராட் சொன்னா பத்தாதுப்பா, பார்ட்டிக்கு வரணும். கிளாஸும் சியர்ஸ் பண்ணணும், அப்புறம் வயித்துக்கு பூஜை பண்ணணும். அப்பதான்ப்பா பார்ட்டியே நல்லா இருக்கும், புரியுதா? அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு விஷஸ் கூட நேர்ல சொல்லு. ஜட்டா கூட 25 வருஷம் வாழ்ந்திருக்கேன். இது ஒரு சிங்கத்துக்கு முன்னாடி 5 நிமிஷம் நிக்கிறதுக்கு சமம்பா. சார் உங்க ஜோக் எல்லாமே உங்க வைஃப் கனெக்ட் பண்ணியே சொல்றீங்களே. அட நீ பார்ட்டிக்கு வாப்பா, அப்புறம் பாரு, எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்புறம் நான் ரித்திகாவை கூட இன்வைட் பண்ணிட்டேன். என்ன, நீங்க ரித்திகாவை இன்வைட் பண்ணிருக்கீங்களா? ஆமாப்பா, ஆச்சரியமா இருக்குப்பா. நான் போன் பண்ணதும் அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்புறம் எப்படியும் நீங்க அவளை அவார்டு ஃபங்க்ஷனுக்கு தவிர வேற எங்க கூட்டிட்டு போவீங்க? அவளை கண்டிப்பா பார்ட்டிக்கு கூட்டிட்டு வாப்பா. ஏன்னா நான் 25 வருஷம் டிராவல் பண்ணிருக்கேன்ல, அத பார்த்து நீயும் தயாராயிடு. 25 வருஷம் டிராவல் பண்ணணும்ல, சரியா? ரித்திகாவை மறக்காம கூட்டிட்டு வந்துருப்பா. இன்னும் நான் நிறைய பேருக்கு போன் பண்ணணும். பார்ட்டில மீட் பண்ணலாம், ஓகே? ஏ ஸ்வீட்டி, அச்சோ அப்படி அன்பா பாக்காதம்மா. அப்புறம் மறுபடியும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு ஆசை வந்துரும். அப்புறம் உனக்கு தான் கஷ்டம் பாரு. என்னங்க நீங்க நீங்க ஒரு தப்புக்கு எனக்கு 2 தண்டனை கொடுப்பீங்களா? அப்படி என்னாச்சு? என்ன ஆச்சுன்னு கேட்டா என்ன அர்த்தம்? நான் இப்பதான் என் கண்ணால பார்த்த காதால கேட்டேன். நீங்க போன் பண்ணி ரவி கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க, வரும்போது அந்த ரித்திகாவையும் கூட கூட்டிட்டு வான்னு. அட என்னம்மா, நம்ம கல்யாணம் ஆன கப்புள்ஸ் தானே கூப்பிடுறோம். நீங்க இருக்கீங்களே ஒரு 1 நம்பர் முட்டாள் தெரியுமா? என்ன? அந்த ரவியையும் ரித்திகாவையும் நீங்க அவார்ட் ஃபங்க்ஷன்ல பார்த்தாலும் பார்த்துட்டீங்க. அவங்க என்னமோ ஜோடி நம்பர் 1ன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இவங்க விஷயம் இந்த ஊர் புற பரவி இருக்கு. ரவியோட முதல் மனைவி ஷாலினி திரும்ப வந்துட்டாளாம். நீ என்னம்மா சொல்ற? ஆனா அவளுக்கு... அட ஆமாங்க, அந்த டைவர்ஸ் கேஸ் இருக்குல்ல, அது ஏதோ பெரிய கன்ஃபியூஷன்ல போயிட்டு இருக்கான். அதனால இந்த ரவி ஷாலினி ரித்திகான 2 பேர் கூட வாழறானா. புருஷன் ஒருத்தன், பொண்டாட்டி 2. அட கடவுளே, 2 பொண்டாட்டியா? பாவம் அந்த ஆர்வி. இங்க பாருங்க, அந்த ரவி யார் வேணாலும் பொண்டாட்டியா வச்சுக்கிட்டோம், அத பத்தி நமக்கு என்ன? ஆனா எனக்கு என்ன பர்சனலா தோணுதுன்னா, முதல்ல கல்யாணம் பண்ணது யாரோ அவதான் உண்மையான மனைவியா இருக்க முடியும். அதனால நான் என்ன பண்ண தெரியுமா? அந்த ஷாலினியை நம்ம வெட்டிங் ஆனிவர்சரி பார்ட்டிக்கு வர சொல்லி இன்வைட் பண்ணிட்டேன். என்னம்மா சொல்ற? நீ ஷாலினிய கூட இன்வைட் பண்ணிட்டியா? நான் ரித்திகாவை இன்வைட் பண்ணிட்டேனே. அட என்னப்பா இது? இப்ப ஆர்வி யார் கூட வருவான்? ஒரு வைஃப் இன்னொரு வைஃபை இன்வைட் பண்ணிருக்காங்க. அதனால ரவி ஷாலினி கூட தான் வருவான். ஸ்வீட்டி, அவங்க பர்சனல் லைஃப் பத்தி நீ ஏமா டென்ஷன் ஆகுற? ஏங்க நீங்க எதுக்கு அவங்க லைஃப பத்தி டென்ஷன் ஆகுறீங்க? ஸ்வீட்டி, இங்க பாருங்க, நான் டிசிஷன் எடுத்துட்டேன். சோ அதுதான் ஃபைனல். சரி, நீ இந்த விஷயத்தை விடு. இப்போ நீ என்ன பண்ற? ரித்திகாவை அன்இன்வைட் பண்ணிடு. என்னங்க இது? நான் எதுக்காக ஃபோன் பண்ணனும்? நீங்க தானே ஃபோன் பண்ணி ரித்திகாவை இன்வைட் பண்ணீங்க. இப்போ நீங்களே வர வேண்டாம்னு சொல்லிடுங்க. பாரா, என்னுடைய 25 வருஷ கல்யாண வாழ்க்கையில எப்பவும் நான் தான் மாட்டிக்கிறேன். இப்ப என்ன பண்றது? சட்டா சார் ரித்திகாவை இன்வைட் பண்ணிட்டாரு, ஏன் கூப்பிட்டாரு? இப்ப ரித்திகாவை நான் என் கூட கூட்டிட்டு போய் தான் ஆகணும். ஹலோ ஹலோ ரவி, உன்னோட கிளைண்ட் மிஸ்டர் சடா இருக்கார்ல, அவரோட வைஃப் ஃபோன் பண்ணிருந்தாங்க. அவங்களோட 25th ஆனிவர்சரிக்கு நம்ம 2 பேரும் இன்வைட் பண்ணிருக்காங்க. சரி சொல்ல, நான் என்ன கலர் சாரி கட்டிக்கணும்? என்னடா அது? ஒரு பக்கம் ரித்திகாவை இன்வைட் பண்ணிருக்காரு, அவங்க வைஃப் ஷாலினி வேற கூப்பிட்டுருக்காங்க. கிரீன் கலர் சாரி போட்டுக்கவா? ஹலோ ரவி, நான் என்ன கலர்ல சாரி கட்டிக்கணும்னு கேட்டேன். ஏதாவது ஒன்னு கட்டிக்கோ. சரி, இன்னொரு விஷயம், ஐ காட் சம் அர்ஜென்ட் வர்க். நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன், ஓகே? ரவி ஒரு நிமிஷம், நான் இது பெரிய பிரச்சனையாச்சே, என்ன பண்றது? சட்டா சாருக்கு மறுபடியும் ஒரு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இவர் வைஃப்னு சொன்னது ஷாலினியவா இல்ல ரித்திகாவியான்னு தெரியலையே, அவரே கேட்டோம்.
ஹலோ ஹலோ அருவி, நல்ல வேளை நீ போன் பண்ணிட்ட, இல்லன்னா நான் உனக்கு போன் பண்ணிருப்பேன். இங்க ஒரு பெரிய குழப்பம் ஆயிடுச்சுப்பா. நீ இப்ப எந்த பொண்டாட்டியை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கன்னு எங்களுக்கு புரியல. முதல் மனைவியை ஹேண்டில் பண்றியா, இல்ல ரெண்டாவது மனைவியை ஹேண்டில் பண்றியா, இல்ல ரெண்டு பேரையும் ஹேண்டில் பண்றியா? நான் ரித்திகா தான் உன் கூட இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஜட்டி இருக்கால, அதான்ப்பா என்னுடைய மனைவி ஜட்டா, உன்னுடைய அண்ணி. மறந்துட்டியா? அவ ஷாலினிக்கு போன் பண்ணிட்டா. அவ என்ன சொல்றான்னா, முதல் ஒய்ஃப் யாரோ அவங்க தான் உண்மையான ஒய்ஃப்னு சொல்றா. இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னு சுத்தமா புரியல. என்னால அவகிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது. அதுலயும் முக்கியமா இன்னைக்கு என்ன நாள்பா, என்னுடைய ஆனிவர்சரி. இன்னைக்கு எதுவுமே சொல்ல முடியாது. போ, என் நிலைமைய புரிஞ்சுக்கப்பா. உன் நிலைமை எனக்கு புரியுது. நீ யார் கூட வேணாலும் வந்துரு. நீ எது டிசைட் பண்ணாலும் எனக்கு ஓகே. அதுக்கப்புறம் அந்த கடவுள் தான் காப்பாத்தணும். நல்ல சிக்கல்ல மாட்டிருக்கேன். இவங்க ரெண்டு பேர்ல யாரை கூட்டு போனா அந்த பிரச்சனை எனக்கு தான். ரித்திகா, இது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. ஆஹா, அடடடடடா. அக்கா, நீ செலக்ட் பண்ணிருக்கேன்னா அது நல்லா தானே இருக்கும். ஆனா அம்பிகா அக்கா, இது யாரோட பார்ட்டி? அதான் மிஸ்டர் ஜெகதீஷ் இருக்காருல்ல, அவருக்கு கல்யாண நாளாம். அவர்தான் ரவியோட பழைய கிளையண்ட் ஆச்சே. அதனாலதான் நான் நினைச்சேன் ரவி அவருக்கு கொடுக்க போற கிஃப்ட் எல்லாரத விடவும் ரொம்ப நல்லா என்ன இருக்கும். அம்பிகா அக்கா, இவ்வளவு காஸ்ட்லியா இருக்கும்போது அது நல்லா தானே இருக்கும். அம்பிகா மேடம், என்கிட்ட ஒரு ஆன்டிக் பீஸ் வேற இருக்கு. இந்த அப்படியா? மாதிரி கிஃப்ட வேற யாராலையும் கொடுக்கவே முடியாது. எடுத்து காட்டுங்க. அந்த பீஸ் எடுப்பா தம்பி. இது எடுக்கிறேன் சார். இந்தாங்க சார். அட, நல்லாதான் இருக்கு. ரித்திகா, பாருமா எப்படி இருக்கு. நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. இத பேக் பண்ணிடலாமா மேடம்? ஆமாமா, பேக் பண்ணிடுங்க. ரித்திகாவுக்கு பிடிச்சிருந்தா ஜெகதீஷ் சாரோட வைஃப்க்கும் இது நிச்சயமா ரொம்ப பிடிச்சு போயிடும். அதையே பேக் பண்ணிடுங்க. என்னாச்சு? அட ரவி, நீ வந்துட்டியாப்பா? இங்க பாரு. இந்த டேய், ரவி, உன்னை தொடக்கூட மாட்டேன். ஆனா அந்த பாட்டில நீயே கொடுத்துருவ. என் கையால அடி வாங்குறதுக்கு முன்னாடி இங்கிருந்து வெளியே போயிட. ரவி, என்னாச்சுப்பா? இந்த மூஞ்சி இன்னொரு பாட்டி இந்த வீட்டுல நான் பார்த்தேன். என் வீட்டுல மட்டும் இல்ல, வேற எங்கேயும் கண்ணில் பட்டாலும் சரி. ரஸ்கல், இவன மாதிரி ஆளுங்களை ஃபேமிலிக்குள்ள சேர்க்கவே கூடாது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க சார். இப்ப என்ன பண்ணா சார்? சொன்னது புரியலையா உனக்கு? மரியாதையா பொரியால கழுத்து பிடிச்சு வெளியே தரலாம். ரவி, ஏய், வா வா வா, வெளியே போ. அந்த ஆளு அப்படி என்ன பண்ணிட்டா? இந்த ரவி அவன் மேல இப்படி கோவப்படுறான். அவன் ஷாலினிய பாத்துட்டு இருந்தான். தப்பான பார்வையில பாத்துட்டு இருந்தான். அதான் ஆர்வி கோவப்பட்டான். இந்த ஷாலினி என் பையனை விட்டுட்டு எப்ப போவானே தெரியலையே. ரித்திகா, நீ அதையெல்லாம் விடுமா. நீ சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வா. அதான் ரவி வந்துட்டான்ல. போமா, நீங்க பார்ட்டிக்கு வேற போகணும்ல, கிளம்பு. இல்ல அத்தை, பார்ட்டிக்கு ரவி கூட நான் போவேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. என்னம்மா நீ ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்க? அத்தை, நீங்க தான் பாத்தீங்கல்ல ரவி ஷாலினி பின்னாடியே எப்படி போயிட்டு இருக்கான்னு. எனக்கு என்னமோ ஷாலினிக்கும் அங்கிள் போன் பண்ணி இன்வைட் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவளையுமா? நீ கவலைப்படாதம்மா. அவ என் புள்ள ரவி கூட போக மாட்டா. நான் அவளை போக விட மாட்டேன். கிழவி என்ன இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கா.
ஆனா ஷாலினிய தடுக்கிறதுக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் இவங்கதான். ரவி என்னாச்சு? நீ எதுக்கு கீழே அப்படி கோவப்பட்ட? அந்த ஆள் அப்படி என்ன பண்ணா? அவன் உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தான். அதுக்காக அவனை வீட்டை விட்டு இப்ப வெளியே அனுப்புறேன். அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? ஏன் வீட்டுக்குள்ளேயே வந்து ஏன் பொண்டாட்டியே அவன் பார்த்து பின்ன கோவம் வராதா? இன்னொருத்தர் வீட்டுக்குள்ள வந்து இந்த மாதிரி அடுத்த முன்னாடி முறைச்சு பார்த்துட்டு இருக்காம ராஸ்கல். இந்த மாதிரி ஆளுங்களை ரோட்டு கொண்டு போய் நிக்க வச்சு எல்லாரும் முன்னாடி வெளுத்துணும். ஓ, அதனாலதான் நீ என் முடியை எடுத்து விட்டியா? எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் ஷாலினி கொஞ்சமாவது கவனமா இருக்கணும்னு சொல்றேன். வீட்டுக்கு யாரா புதுசா வந்தா நம்ம ட்ரெஸ் ஒழுங்கா இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணு. தப்பு இல்ல. அது கூடவா தெரியாது உனக்கு? ஐம் சாரி. இட்ஸ் ஓகே. இப்பெல்லாம் யாருக்கு என்ன தோணுன்னு சொல்ல முடியல. பொம்பளைய மதிக்கிறத சுத்தமா நிறுத்திட்டாங்க. வீட்டுல எல்லாரும் இருந்தீங்க இல்ல, பொண்ணுங்களை மதிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரவி, சரி விடு. நீதான் அவனை திட்டான்ல, சோ ப்ளீஸ் அவனுக்காக நீ ரொம்ப டென்ஷன் ஆகாத. ஒரு பொண்ணுக்கு தான் புருஷன் கூட இருந்தானா நிச்சயமா அவ எதுக்கும் கவலைப்பட மாட்டா. நீ இப்போ இந்த சேட் ஃபேஸ் எடுத்துட்டு உன்னோட கியூட் ஸ்மைல காட்டு. யூனோ, எனக்கு உன்னோட இந்த ஆங்கிரி மேன் லுக்ல சுத்தமா பிடிக்காது. சோ ஸ்மைல், ஸ்மைல். That's like my cute husband. இப்போ என்னோட டர்ன். உன்னோட டர்னா? இப்போ ஹஸ்பண்ட் தான் வைஃப்காக இவ்ளோ பண்ணிருக்கும் போது வைஃபும் ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல. There you go. எப்படி இருக்கு? இன்னைக்கு ஈவினிங் செட்டாவோட பார்ட்டிக்கு நீ தான் போட்டுக்கணும். அது என்ன அது? ஏன் இது நல்லா இல்லையா? இல்ல, நல்லாதான் இருக்கு. ஆனா அவன் நல்லா இல்ல, இது நல்லா இருக்கு. சோ நீ இத போட்டுக்கிட்டே ஆகணும். ஏன்னா இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல நம்மள விட யாரும் அழகான மேரேஜ் கப்பிள்ஸா இருக்க கூடாது. இந்தா இந்த பொடி, சீக்கிரமா ரெடி ஆயிடு. சீக்கிரமா போ ரவி, லேட் மட்டும் ஆயிடக்கூடாது. கோ 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 கோ. நானும் ரெடி ஆகணும், போ. ஐ நோ ரவி, உனக்கு இன்னைக்கு கூட என் மேல அக்கறை இருக்கு. அதனால உன் மேல என்னோட கவனம் இன்னும் அதிகமாயிடுச்சு. அந்த ரித்திகாவோட நிழல் கூட உன் மேல பாடவிட மாட்டேன். ஷாலினி ஆல்மோஸ்ட் பார்ட்டிக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டா. இப்ப நான் எப்படியாவது ரித்திகாவை சமாதானப்படுத்தி தான் ஆகணும். 70% தண்ணீர்ல உருவான இந்த உடலுக்கு தேவை மினரல்ஸ். அதனால லட்சக்கணக்கான டாக்டர்கள் நம்புவது மினரல் கார்ட் டெக்னாலஜி கொண்ட ஆக்வாகார்ட் மட்டுமே. எல்லா நகை கடையிலயும் ஒரு நகை சேமிப்பு சீட்டு திட்டம் வச்சிருக்காங்க. அதுல எது பெஸ்ட்? ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட இல்ல அத்தை, இந்த gift பத்தாது. நான் அரவிக்கிட்ட பேசிட்டேன். நான் அரவிக்கு இந்த நெக்லஸ காமிச்சேன். கண்டிப்பா அவங்களுக்கு இந்த நெக்லஸ் பிடிக்காதுன்னு சொன்னாரு. ஆக்சுவலி அவங்களுக்கு கொஞ்சம் மாடர்ன் சாய்ஸ். இந்த ட்ரெடிஷனல் டிசைன் அவங்களுக்கு பிடிக்காதுன்னு சொன்னாரு. அடடா, இப்ப இது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சே. மிஸ்டர் ஜெகதீஷ் ரவியோட பழைய கிளையண்ட் மட்டும் இல்ல, முக்கியமானவரும் கூட. இப்ப அவன் அவருக்கு என்ன கிஃப்ட் கொண்டு போய் கொடுக்க போறான்? அத்தை, ஒரு வேலை செய்யலாமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஷாப் இருக்கு, ஃபேஷன் காட்டேஜ். அங்க நிறைய மாடர்ன் டிசைன்ஸ் எல்லாம் கிடைக்கும். நாம அங்க போய் gift வாங்கணும்னா கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா ஏற்கனவே மணி 6 ஆயிடுச்சு. இந்த நேரத்துல யார் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க? நீயே போயிட்டு வந்துரு. அட இல்ல அத்தை, என் கண்டிஷன் தான் உங்களுக்கு தெரியுமே. இந்த நிலைமையில நான் எப்படி போறது? இல்ல இல்ல, நானே கூட போயிருப்பேன். ஆனா எனக்கு இந்த மாடர்ன் டிசைன் இத பத்தி எல்லாம் தெரியாதுல்ல. அது மட்டும் இல்லாம ரவியையும் அனுப்ப முடியாது. அவன் உடனே கோவப்பட ஆரம்பிச்சிருவான். இல்ல இல்ல வேண்டாம் அத்தை, ரவிக்கு இந்த விஷயம் சொல்ல வேண்டாம். நான் ஒண்ணு பண்றேன், அவங்களுக்கு போன் பண்ணி கிஃப்ட் ஃபங்க்ஷன் ஹாலுக்கே டெலிவரி பண்ண முடியுமான்னு அவங்க கிட்ட கேக்குறேன்.
ஒருவேளை அவங்க ஹோம் டெலிவரி பண்ண மறந்துட்டாங்கன்னா? இல்ல, என்னால இந்த சான்ஸே எடுக்க முடியாது. gift வாங்குறதுக்கு இப்ப நானே அங்க போயாகணும். அத்தை ஒருவேளை அவங்க டெலிவரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா? போதும் 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 ரித்திகா, நாடகம் நடிச்சதெல்லாம் போதும். நம்ம வழியில இருந்த முள்ளு போயிடுச்சு. ஷாலினி போயிட்டாளா? அவ போயிட்டா. மாலா, அக்கா, ரவி கிட்ட நான் பார்ட்டிக்கு கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் அவனை டைரக்டா அங்க மீட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு. சரிக்கா. என்ன சொல்லுவேன்? இப்ப நீங்க வீட்ல இருந்து கிளம்பிட்டீங்க, நேரா பார்ட்டில வந்து மீட் பண்ணுவீங்கன்னு சொல்றேன். ஃபைன், தேங்க் யூ. சரி. ஒரு நிமிஷம். உன்னை லக்ஷ்மி சித்தி வர சொல்லி இருந்தாங்க. நான் ரவி அட நீ ஒன்னும் கவலைப்படாத, அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ கிளம்பு. பாய் பாய் ஷாலினி. நீ போய் அங்க டிராபிக்ல மாட்டிக்க போற. அப்புறம் நான் ரவி கூட சேர்ந்து பார்ட்டியை என்ஜாய் பண்ண போறேன், வைஃப்ங்கிற ஸ்தானத்துல. உறவே உயிரே இணைந்து வழங்கியோ பிரஸ்டீஜ் மிக்ஸ் மிக்சர் கிரைண்டர், விப்ரோ செஃப் வாஷ் ஃபேப்ரிக் கண்டிஷனர், மீரா